தமிழ்நாட்டில் பல பேர் புரட்சியாளர், சமூக நீதி காவலர், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் 1839லேயே விதவைகள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எதுக்காக அவங்க கைம்பெண்ணா வாழணும், அதே போல் சாதி ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக நடக்கக்கூடிய வேறுபாடுகள் களையப்பட வேண்டும் அப்படின்னெல்லாம் குரல் கொடுத்தவர், ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர். இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் ஒரு பெரிய விடுதலை போராட்ட வீரர் நினச்சிக்க கூடாது. விடுதலை போராட்ட வீரர் தான், ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக கடல், ஆன்மீகத்தை அள்ளி பருகினவர், முருகனை கண்ணால் கண்டவர். வண்ணம் என்று சொல்லக்கூடிய இலக்கியத்தில் ஒரு வகையான பாடல், சந்த பாடல், இப்போ வெண்பா கலிப்பா இப்படிலாம் சொன்னால் தெரியும். அது மாதிரி வண்ணம் என்ற வகையில் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இப்போவாது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கா அவங்களுக்கு தெரியல. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள். கோமணம் தான் அவருடைய உடை. நெத்தி நிறையா நீர் வச்சிருப்பாரு, குங்குமம் வச்சிருப்பாரு. முருகனை பற்றி அப்படியே எடுத்தாருன்னா அப்படியே பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். 1,00,000 பாடல்களையாவது ஏற்றியிருப்பார் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைத்தது என்னவோ ஒரு 50,000க்கும் உட்பட்ட பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. அவருக்கு தமிழ் மேல பற்ற ஆறாத பற்று. அவர் என்ன சொல்றாரு, தமிழை யாராவது இகழ்ந்துன்னு சொன்னா அவன் நாக்க பிடிச்சி இழுத்து கட் பண்ணி விட்டுணும் அப்படிங்கிறார். ஆனா தமிழின் பேர்ல ஒரு பெரிய பற்று இருந்தது. ஆனா ஹிந்தி படித்தவர், அதனால எல்லா விதமான திறமைகளையும் கொண்டவராக வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கௌமாரம் என்று சொல்லக்கூடிய நம்ம 6 சண்மதங்கள் சொன்னோம். சண்மதங்களினுடைய ஒரு விஷயமாக தெரியக்கூடிய முருகனை வழிபடக்கூடிய கௌமாரத்துக்காக ஒரு மடம் தொடங்கி கௌமாரத்தை பின்பற்றக்கூடியவர்களை உருவாக்கியவர் வண்ணச்சிரபம் தண்டபாணி சுவாமிகள். இப்படி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனாவாதியாக, ஆன்மீகத்தை, தேசியத்தை, தெய்வீகத்தை போற்றியவராக, அவர் எழுதின அந்த பாடல்களுடைய கோவை மட்டும் பல 100 இருக்கு அப்படி சொல்றாங்க. அவருடைய பேரிலே திருப்புகழ் அடிகள், சந்த பாடவல பெருமான், முருகதாச அடிகள் இப்படியெல்லாம் கூட அழைத்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவருடைய அவதார தினம் 1839 நவம்பர் 29. வணக்கம்.